அம்ப விடு. என்ன கொல்ல போறியா? அப்பாவே நீ கொல்ல போறியா? கொல்ல முடியலையா? கொல்லுமா. உங்க அப்பா முன்னாடியே நிக்கிற. விடு. கொல்லு. எனக்கு தெரியும் உன்னால என்ன கொல்ல முடியாதுன்னு எனக்கு தெரியும். கொல்ல முடியல இல்ல, உங்க அப்பாவை கொல்ல முடியல இல்ல, உனக்குள்ள இருக்கிற ராவணனை கொல்ல முடியல இல்ல. அந்த ராவணனோ ராமனோ ஒண்ணுதானா? நான் ராம, உங்க அப்பா. நீ சேஷ நாகினா, நான் உன்னோட அப்பா அம்மா. உன்னால என்ன கொல்ல முடியாது. எதுக்கு எங்களுக்கு இவ்ளோ சோதனைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஸ்ரீராமா? உங்களை நாங்க உண்மையோட வடிவமா பாக்குறோம். நீங்க தான் எங்களுக்கு உதவி பண்ணணும். போய் இங்க சந்தோஷமா இருக்கு, ஆனா உண்மையால எதுவும் செய்ய முடியல. இன்னும் இந்த உலகத்துல பல ராவணன்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால அந்த ராவணனை நீங்க தான் அழிக்கணும். நாம 3 பேருமே ஒரு நல்ல வாழ்க்கைய வாழ்ந்திருக்கலாம். நீங்க எங்க 2 பேருக்கும் ஒரு புது வாழ்க்கை கொடுக்க ஆசைப்பட்டீங்க. ஆனா அந்த புது வாழ்க்கையை இந்த நாட்டிலேயே கொடுத்திருக்கலாமேப்பா. அப்பா, இன்னைக்கு நான் என்னோட ராவணனை அழிச்சிட்டேன்ப்பா. ஞாபகம் இருக்காப்பா? சின்ன வயசுல எனக்காக தாலாட்டு பாடுவீங்க, அதை கேட்டு நான் தூங்கிடுவேன். இன்னைக்கு அதே தாலாட்ட உங்களுக்காக நான் பாடுறேன். அப்பா, கண்டிப்பா உங்களுக்கும் தூக்கம் வந்துடும். அப்பா, நீங்களும் என்ன மாதிரியே நல்லா ஆழ்ந்து தூங்கிடுங்க. அதுக்கப்புறம் அம்மா வந்து உங்களை கூட்டிட்டு போவாங்க. நீங்க என்கிட்ட வர வேண்டிய நேரம் வந்துருச்சுங்க. அக்கா, அப்பா திரும்ப வந்துட்டாருன்னு நம்பணும். ஆனா திரும்பவும் நம்ம அனாதை ஆயிட்டோம். நல்லா இருங்க. இன்னைக்கு சங்கீத் ஃபங்க்ஷன். வாழ்த்துக்கள்ப்பா. நல்லா இருங்க. உனக்கும் என்னோட வாழ்த்துக்கள்மா. சரி சாரதா, உன்னோட அந்த குரு எங்க போயிட்டாரு? அது மேம், அவருக்கு உடம்பு சரியாயிடுச்சுன்னு இன்னைக்கு மார்னிங் அவர் கிளம்பிட்டாரு. அவர் போகும்போது எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு போனாரு. ஓ, அதனாலதான் நீ காலையில இருந்து இவ்ளோ டல்லா இருக்கியா? அது அப்பா இல்ல,
அவர் என்னோட அப்பா மாதிரி இல்ல. அவரு போயிட்டாரா? சாரதா, ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா. நீ ஒண்ணு பண்ணு, அவரை இங்கேயே கூட்டிட்டு வந்துரு. அவர் கொஞ்ச நாளைக்கு நம்ம கூடவே இருக்கட்டும். பரவாயில்ல அத்தை, இருக்கட்டும். சரி, எல்லாரும் வாங்க. இன்னைக்கு சங்கீத் ஃபங்க்ஷன், சடங்குகளை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நாம எல்லாரும் சேர்ந்து அதை கொண்டாடலாம். குடும்பமா சேர்ந்து கொண்டாடுற இந்த ஃபங்க்ஷன்ல நாம எல்லாருமே கலந்துகிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். அட வா உர்வசி. சங்கீத் ஃபங்க்ஷனுக்கு நீ வந்ததுக்கு சந்தோஷம். வாழ்த்துக்கள். இன்னைக்கு நான் உன் வீட்டுக்கு வந்திருக்கிறது ஒன்ன பாக்குறதுக்கு இல்ல. வேற யாரு? நான் யாஷையும் சமீராவையும் பார்க்க வந்திருக்கேன். எக்ஸ்கியூஸ் மீ. சாரி. வணக்கங்க. யாஷ், இது சீர்வரிசைப்பா. நான் என் பொண்ணு ரீமாவை கல்யாணம் பண்ணிப்பியான்னு கேக்குறதுக்காக வந்திருக்கேன். அது என்னன்னா, என் பொண்ண வேண்டான்னு மனமேடையிலே விட்டுட்டு ரிஷப் போயிட்டான். அவ மனச உடைச்சிட்டான். அதை ஒட்ட வைக்கிறதுக்காக தான் நான் கேக்குறேன். அதனாலதான் இந்த தட்டோட வந்திருக்க. சொல்லுப்பா, நீ என் பொண்ண கல்யாணம் பண்ணிப்பியா? அம்மா, என்னம்மா இதெல்லாம்? அம்மா, ரிஷப் இனிமே உன்னை எப்பவும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாரிமா. முட்டாளா இருக்காத. அவன் சாரதாவை விட்டு வரவே மாட்டான். அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா நீ வெயிட் பண்ணி கிழவி ஆயிடுவ. அண்ட் பை த வே யாஷ், உண்மையாவே ரொம்ப நல்ல பையன். இது உனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ரிஷப் உன்னை உண்மையாவே லவ் பண்றதா இருந்தா அவனே இந்த கல்யாணத்தை நிறுத்துவான். ஆனா அவன் அப்படி பண்ணலன்னா நீ கேட்ட கேள்விக்கு பதில் கிடைக்கும். ரீமாவுக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்டும் எனக்கு ஏன் எந்த கவலையும் வரல? ரிஷபுக்கு கோவம் வந்துருச்சு போல இருக்கு. அதான் இங்க இருந்து கிளம்பிட்டாரு. சொல்லு யாஷ், நீ ரீமாவை கல்யாணம் பண்ணிக்கிறியாப்பா? ஐம் சாரி, என்னால அவங்கள கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஏ, என்னோட ரீம் ரொம்ப நல்ல பொண்ணு. இல்லங்க, அவங்க நல்ல பொண்ணு தான். ஆனா என்னால அவங்கள கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அதான் ஏன்? நான் உங்க எல்லாருக்கும் ஒன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். என் கல்யாணம் என்னோட சின்ன வயசுல அது முடிவாயிடுச்சு. சோ யார் கூட எனக்கு கல்யாணம் முடிவாச்சோ அவ்வளவுதான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்ன மன்னிச்சிருங்க. சரி சரி வாங்க, நாளைக்கு நம்ம வீட்ல கல்யாணம் இருக்கு. அதனால ஏகப்பட்ட வேலை இருக்கு. வாங்க வாங்க. யாஷ், வாங்க. நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும். பிரசாதம். நீங்க அங்க கீழே எல்லார் முன்னாடியும் ஏன் இப்படி பேசுனீங்க? ஏற்கனவே உங்க கல்யாணம் முடிவாக இருந்துச்சுன்னா அது எல்லார்கிட்டயும் முதலே சொல்லிருக்கலாம்ல. சரி, இன்னைக்கு சொன்னது கூட ஒரு மாதிரியா சொன்னீங்க. அத பொறுமையா அழகா சொல்லிருக்கலாம்ல. நம்ம ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்ஸ்னு இல்லன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு ஃப்ரெண்டுங்கிற முறையில உங்ககிட்ட நான் இதை எதிர்பார்க்கலாம்ல. நீங்க இன்னும் கொஞ்சம் நல்லா பேசி இருந்திருக்கணும். பிரசாதம் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த பொண்ணோட அம்மா எல்லார் முன்னாடியும் உங்க சம்மதத்தை கேட்டு வந்தாங்க. ஆனா நீங்க எல்லார் முன்னாடியும் அத வேண்டான்னு மறுத்துட்டீங்க. அந்த பொண்ணுக்கு எவ்வளவு இன்சல்ட் ஆயிருக்கும். அவங்க கிட்ட நீங்க தனியா இத சொல்லிருக்கலாம்ல. சரி, அப்போ நான் இப்பவே சொல்லிட்டேன். என் கல்யாணம் சின்ன வயசுலயே முடிவானதுதான். யாரோட எனக்கு கல்யாணம் முடிவாச்சோ அவளை கூட்டிட்டு போக தான் வந்திருக்கேன். கூட்டிட்டு போகவா? அவங்க இங்க இந்த ஊர்லயா இருக்காங்க? ஆமா, அவ இங்க என் பக்கத்துல தான் இருக்கா. பக்கத்துல இருக்காங்களா? எங்க? இந்த வீட்ல, இந்த அறையில, என் கண்ணு முன்னாடி தான் இருக்கா. அது நீதான் சரதா, என்னோட வருங்கால மனைவி நீதான். ரிஷப், உன் கண்ணு முன்னாடி தானே என்னோட கல்யாண பேச்சு நடந்துச்சு. நீ எதுவுமே சொல்லலையே. நான் கல்யாணம் பண்ணலாம் ஆசைப்படல. ஆனா நீ ஒரு தடவை கூட தடுக்கலையேப்பா. ஏன்? ஏன்னா எனக்கே தெரியலையே.
என்னாச்சு? ஏன் இப்படி ஷாக் ஆகி நிக்கிற? நம்மளோட கல்யாணம் நடக்க போகுது. சாரதா, இதுதான் உன்னோட விதி. நீ ஒரு கல்யாணமான பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்க. அத முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ. இன்னொரு தடவை என்கிட்ட இப்படி ஒரு எண்ணத்தோட நீ பேசாத. சாரதா, அன்னைக்கு உன் பின்னாடி வந்து உன்னை கட்டி பிடிச்சல, அது சும்மா கட்டி பிடிக்கல, அது என்னோட உரிமை. நீ எனக்கானவ, நான் உனக்காக, நீ எனக்காக உருவானவ. வாய மூட. இன்னொரு தடவை இந்த மாதிரி எல்லாம் உளராத. என் புருஷன் பக்கத்து ரூம்ல தான் இருக்காரு. இதெல்லாம் மட்டும் அவர் கேட்டாரு. இங்க பாரு, நடக்க போறது நடந்துதான் தீரும். நீதான் என்னோட வருங்கால மனைவி. உன்னை எனக்கு மனம் முடிச்சு தரதா ஏற்கனவே அவங்க வாக்கு கொடுத்திருக்காங்க. Just shut up. என்ன நீ அரமெண்டல் மாதிரி உளறிட்டு இருக்க? இனி நான் இருக்கிற பக்கமே வராத. இனி எப்பவும் என்கிட்ட வந்து இந்த மாதிரி போய் சொல்லிட்டு இருக்காத. சரி, இனிமே நான் எதுவும் சொல்ல மாட்டேன். இனி எல்லாம் நாளைக்கு தான் முடிவாகும். நாளைக்கு நம்மளோட கல்யாணம் நடக்கும். Shut up. சாரதா, என் பக்கத்துல வராத. உனக்கு என்ன இவ்ளோ துணிச்சலா? இது துணிச்சல் இல்ல, காதல். உன் தலையெழுத்து என்ன இருக்கோ அதுதான் நடக்கும். நீ எனக்கானவ, கண்டிப்பா என்ன வந்து சேருவ. முதல்ல நடக்க போறத பாரு. நீ ஒரு கல்யாணமான பொண்ணு கிட்ட அனாவசியமா பேசிட்டு இருக்க. அதுக்கான விளைவுகளை பாரு. என்ன பத்தி உனக்கு எதுவும் தெரியாது. நான் யாரு என்னன்னு தெரியாது. நான் யாரு, என்னால என்ன முடியும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கும். நான் ஒரு நாகினி. நாகினிகளுக்கெல்லாம் நாகினி, சேஷ நாகினி. நீ சேஷ நாகனினா நான் சேஷ நாகும். உன்னோட விதியும் நான் தான், உன்னோட எல்லையும் நான் தான். உனக்கு தெரியுமா சாரதா, உங்க அக்காவும் ஒரு சேஷநாகத்தை தான் கல்யாணம் பண்ணிப்பா. என்னம்மா சொல்ற? சொல்றேம்மா, ஒவ்வொரு சேஷநாகினியும் 21 வயசுல சேஷநாகத்தை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அதுதான் அவளோட விதி. புரியுதா? நீ என்ன நினைச்ச? நான் என்னோட தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ண வந்தேன்னா அவ கல்யாண கதையை நமக்காக உருவானதுதான். நம்மளோட கதையில நாம 2 பேரும் தான் ஜோடி. சேஷநாகினி விதிப்படி சேஷ நாகத்தை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். இப்போ என் தங்கச்சி இருக்கிறாளே, அவ என் தூரத்து சொந்தம் தான். நான் ஒரு சேஷ நாகன்றது அவளுக்கு மட்டும் இல்ல, யாருக்குமே தெரியாது. உன்னோட தலையெழுத்து, உன்னோட எதிர்காலம் எல்லாத்துலயும் நான் தான் இருக்கிறேன். 6 அசுரர்களும் கிடைச்சிட்டாங்க. இப்போ உன் வேலை முடிஞ்சது. இப்போ உனக்கு நேரம் வந்துருச்சு. என் கூட தான் நீ வரணும். நீ என்ன கல்யாணம் பண்ணாத வரைக்கும் மற்ற அசுரர்களோட முகத்தை உன்னால பார்க்கவே முடியாது. ஏன்னா முகத்தை பார்த்தாதான் உன்னால கொள்ளவே முடியும். இதுதான் உன்னோட லட்சியம். அதுக்காக தான் நீ தேர்ந்தெடுக்கப்பட்ட. நீ ஒரு சேஷ நாகத்தை கல்யாணம் பண்ணா மட்டும்தான் மிச்சம் இருக்க அசுரர்களை உன்னால கண்டுபிடிக்க முடியும். உலகத்துல இருக்கிற எல்லா ரகசியமும் சேஷ நாகத்துக்கு தான் தெரியும். நீ நாகனிக்கெல்லாம் தலைவி சேஷ நாகனினா நான் அதுக்கும் மேலான சேஷன் ஆகும். நேரம் ஆயிடுச்சு சாரதா. ரிஷப் கூட இருக்க எல்லா உறவையும் நீ முறிச்சுதான் ஆகணும். நீ உன்னை பத்தி அவன்கிட்ட எதுவும் சொல்லாத. நீ என்ன தேர்ந்தெடுத்துட்டன்னு மட்டும் அவன்கிட்ட சொல்லு. ஏன்னா நாகலோகத்துல இருந்து இப்ப அழைப்பு வந்திருக்கு. சேஷ நாகினி சேஷ நாகத்தை தான் கட்டிக்கணும். ரிஷப் கிட்ட உன்னால சொல்ல முடியலனா நான் அவன்கிட்ட சொல்றேன். இதோட விளைவு என்னவா இருக்குன்னு உனக்கே தெரியும். இதுவே நான் போய் சொன்னாங்க என்னென்ன பிரச்சனைகள் வெடிக்கணும் அதுவும் உனக்கு தெரியும்.
ரிஷப் நீயா? நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசலாம் தான் இருந்தேன். நான் இப்போ சாரதா கிட்ட பேசியாகணும். அவளை எங்கேயுமே காணமே. அவ இங்க வந்தாளா? இல்ல, சாரதா இங்க வரலையே. நீ சேஷன் ஆகுனா நான் சேஷன் ஆகும். உன்னோட விதியோ நான் தான், உன்னோட எல்லையோ நான் தான். சேஷன் ஆகுனியோட விதிப்படி அவ ஒரு சேஷன் ஆகத்தை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அது உன்னோட எதிர்காலத்திலையும் ஒவ்வொரு நொடியிலையும் நான் தான் இருக்கேன். சாரி. என்னாச்சு? ஒன்றும் பிரச்சனை இல்லையே. ரிஷப் கூட இருக்க எல்லா உறவையும் நீ இப்போ முடிச்சாகணும். இன்னைக்கு அந்த பிரசாந்தோட மெஹந்தி ஃபங்க்ஷன் இருக்குது இல்ல, இன்னைக்கு எல்லா ப்ரிப்பரேஷன் நீ தான் பண்ணணும்னு அம்மா சொல்லியிருக்காங்க. சாரதா, நீ எதுக்காக இப்ப கண் கலங்கி நிக்கிற? என்னாச்சு உனக்கு? சாரதா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நீ யாரையாவது ஒருத்தரை தேர்ந்தெடுத்து எனக்கானவரை சிவபெருமானே தேர்ந்தெடுத்திருக்காரு. நான் வேற யாரையும் தேர்ந்தெடுக்க முடியாது. சாரதா, அம்மா நீயும் மெஹந்தி வச்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இங்க பாரு, அன்னி கையில 6ன்னு எழுது. இவங்க கல்யாணம் திடீர்னு நடந்துச்சா, அதனால இவங்களுக்கு மெஹந்தி ஃபங்க்ஷனே நடக்கல. கைஸ், இன்னைக்கு நான் ரொம்ப பெரிய அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறேன். எனக்கு இந்த வீட்ல அளவுக்கு அதிகமான அன்பு கொடுத்துருக்கீங்க. ஆனா இன்னைக்கு அந்த அன்பு கொஞ்சம் குறையலாம். ஏன்னா நான் இன்னைக்கு சொல்ல போற விஷயத்த நீங்க யாரும் நினைச்சே பார்த்திருக்க மாட்டீங்க. நானும் சாரதாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறோம். எனக்கு கல்யாணம் முடிவாச்சுன்னு சொன்னது
சாரதாவோட தான். ஷட் அப். எவ்வளவு தைரியம் இருந்தா இங்க வந்து இப்படி சொல்லுவ? அத்தை, இந்த விஷயத்தை நீங்க உங்க மருமக கிட்டயே கேளுங்க. எங்களுக்கு சின்ன வயசுலயே பேசி முடிச்சிட்டாங்கன்னு அவளுக்கே நல்லாவே தெரியும். இருந்தாலும் இவளுக்கு அதை மீறி கல்யாணம் நடந்திருக்கு. இவளா பண்ணிக்கல, உங்க பையன் ரிஷப் தான் இவளை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இவ எதுக்காக அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு இப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு. அத்தை, இப்போ எனக்கு நேரம் வந்துருச்சு. சாரதாவை இந்த கல்யாண வாழ்க்கையிலேருந்து நான் பிரிச்சாகணும். இவ வாழணும்னு ஆசைப்படுற அந்த வாழ்க்கையை நாம கொடுத்துதானே ஆகணும். அதுதான் முறையும் கூட. அக்கா, இந்த வீட்ல என்னதான் நடக்குது? இந்த பொண்ணு இந்த வீட்டுக்குள்ள எப்ப வந்தாலோ அப்போல இருந்து பிரச்சனை தான் நடந்துட்டு இருக்கு. இங்க என்னதான் நடக்குதுன்னு தெரியல. சாரதா, என்ன இதெல்லாம்? இவன் சொல்ற விஷயம் எல்லாம் உண்மையா? உண்மையா கேக்குறல்ல? ஆமா, நான் அவரை தான் காதலிக்கிறேன். சாரதா, நீ இன்னைக்கு எங்களோட குடும்ப மானத்தையே குழி தோண்டி புதைச்சிட்ட. இனிமே என் பையனோட வாழ்க்கையில உனக்கு எந்த இடமும் கிடையாது. இதுக்கு மேல நீ இந்த வீட்ல இருக்கவே கூடாது. மரியாதையை வெளியில போ. இல்லம்மா, இப்படி இல்லம்மா. இவளுக்கு இதுதான் பிடிச்சிருக்குன்னா சரி, ஒன்னும் பிரச்சனை இல்லை. நீ யார விரும்புறியோ அவங்களையே நீ கல்யாணம் பண்ணிக்கலாம். ரிஷப், நீ பெரிய தப்பு பண்ற. நான் ஏற்கனவே பெரிய தப்பு பண்ணிட்டேம்மா. இவ ஒரு தேச துரோகி நினைச்சுதான் தம்பியோட கல்யாணத்தை நிறுத்தி இவரை நான் கல்யாணம் பண்ணேம்மா. தப்பா நினைச்சுதான் நான் கல்யாணம் பண்ணேம்மா. ஆனா இப்போ அந்த தப்பை திருத்திக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுமா. இப்ப அவளுக்கு பிடிச்ச ஆளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நான் பண்ண தப்ப சரி பண்ணிக்கிறேம்மா. ரிஷப், ஒரு பொண்ணோட வாழ்க்கையை எப்படி பண்ணி அப்படி கெடுக்க முடியும்? சாரதா, என் பையனால உன்னோட வாழ்க்கை கெட்டு போயிருந்தா அத சரி செய்ய வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு. நான் உன்னை யஷுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேம்மா. உன்னோட அப்பாவுக்கு இந்த 2வது கல்யாணம் பிடிக்குதோ பிடிக்கலையோ எனக்கு தெரியாது. ஆனா இந்த தடவை கன்னியாதானம் பண்ண போறது நான் தான் சாரதா. ஆமா சாரதா, கன்னியாதானத்தை நானே செஞ்சு வைக்கிறேன். கையில மருதாணியும் போடுறோம், சடங்குகள் எல்லாத்தையும் பண்றோம். கல்யாணத்துக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சு யஷோட உனக்கு நான் நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரேன். பரம்பொருளே, மகாதேவா, இன்னும் எனக்கு எவ்வளவு சோதனை கொடுக்க போற? நான் என்னோட அப்பா மேல எல்லை இல்லாத அன்பு வச்சிருந்தேன். கடைசியில நானே அவர் மரணத்துக்கு காரணமாயிட்டேன்.
நான் ரிஷபையும் உண்மையா மனசார நேசிக்கிறேன். இப்ப எங்களோட இந்த உறவையும் நானே முறிக்க போறேன். ஏன் ரிஷப், என்ன எந்த காரணத்துக்காக வேணாலும் கல்யாணம் பண்ணிருக்கலாம். ஆனா கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, உறவு உறுதி ஆயிடுச்சுல்ல. நீங்களும் முதல்ல சதி தேவியை தான் கல்யாணம் பண்ணீங்க. அன்னையில இருந்து இப்ப வரைக்கும் உங்களை சத்தியோட கணவரா தான் நினைக்கிறோம். அதே மாதிரியான ஒரு புனித உறவை என்னால எப்படி முறிக்க முடியும்? சாரதா, உனக்குன்னு இதுதான் எழுதப்பட்டிருக்கு. இங்க பாருங்கக்கா, உங்களுக்கு தான் எல்லாமே தெரியும்ல, இருந்துமா நீங்க என்கிட்ட இந்த மாதிரி பேசுறீங்க? நான் இதுல என்னமா பண்ண முடியும்? இதுதான் நடந்தாகணும்னு இருக்கு சாரதா. யாஷோ நீயும் ஒண்ணு சேரணும்னு தான் உன் தலையில எழுதியிருக்கு. சேஷ நாகினி ஒரு சேஷ நாகத்தை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். இது நாகலோகத்தோட சட்டம் சாரதா. இங்க பாரு சாரதா, இன்னும் 24 மணி நேரம் தான் இருக்கு. உனக்கு 21 வயசு ஆனதும் அதுக்கப்புறம் வர பௌர்ணமி அன்னைக்கு சேஷ நாகத்தை நீ கல்யாணம் பண்ணிக்கணும். உன்னால இந்த கல்யாணத்துக்கு எதிரா எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளோட வேலை இதோட முடியல சாரதா. சேஷ நாகத்தை நீ கல்யாணம் பண்ணா மட்டும்தான் மத்த அசுரர்களை பத்தி நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். சேஷ நாகத்தோட புத்தகத்திலயும் இததான் எழுதியிருக்காங்க. சாரதா, நேரம் வந்துருச்சு. இனிமே எல்லாம் விதிப்படிதான் நடக்கும். இந்த வீட்ல இருக்கிற அசுரர்களை பத்தின தகவல் நமக்கு இப்போ தேவையான அளவு கிடைச்சிருச்சு. இனிமே நம்ம மத்த அசுரர்களை பத்தியும் தெரிஞ்சுக்கணும். உன்னோட யுத்தம் இன்னும் முடியல, அதனால இந்த கல்யாணத்தை அக்கா, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. அது வெறும் பூலோகத்துல ஏற்பட்ட பந்தம் மட்டும்தான் சாரதா. ஆனா உனக்கும் சேஷநாகத்துக்குமான உறவு இறைவனால உருவாக்கப்பட்டது. அதுதான் இந்த பிரபஞ்சத்தோட நீதியும் கூட. அது இந்த சிவனால நிர்ணயிக்கப்பட்டது. தெரியும் சாரதா, நீ அந்த ரிஷப எந்த அளவுக்கு காதலிக்கிறன்னு. ஆனா நீ ஒன்ன மட்டும் மறந்துடாத சாரதா, நீ ஒரு சேஷநாகினி. நீ காதலிக்கிறதுக்காக பிறந்தவ இல்ல. நீ பிறந்ததுக்கான லட்சியம், நோக்கம் எல்லாமே வேற. உன் வாழ்க்கை போக வேண்டிய திசையே வேற. சீமா, எனக்கு உன்னோட வலி புரியுது சீமா. இப்ப பாரு, உன் பையன் பண்ண தப்புக்கான தண்டனையை நீ அனுபவிச்சுட்டு இருக்க. இப்ப உன் மருமகளை நீ இன்னொருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போற. பட் ஐ எம் ஷூர் சீமா, நம்ம ரிஷப்புக்கு சாரதாவை விட நல்ல பொண்ணு கிடைப்பா. இங்க வாங்கம்மா, சீக்கிரம் வாங்க. சாரதா தயாராயிட்டாலா இல்லையான்னு போய் பாருங்க. முகூர்த்த நேரம் வந்துருச்சு. Wow, what a hot shot. ப்ரோ, இந்த மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைச்சா வாழ்க்கையை கொண்டாடலாம்டா. ஷமீரா, கொஞ்சம் இங்க வரீங்களா? இப்போ நீ கல்யாணம் பண்ணிக்க போற இந்த பிரசாந்த் இருக்கானே, இவன் நல்லவனே இல்ல. இவன் எல்லாரையும் ஃப்ளோட் பண்ணுவான். இவன் ஒரு பொண்ணு கிட்ட ரொம்ப தப்பா நடந்துகிட்டதுனால அந்த பொண்ணோட உயிரே இப்ப போயிடுச்சு. வெயிட், என்கிட்ட அதுக்கான ஆதாரம் இருக்கு. அதை நான் உன்கிட்ட காட்டுறேன். நான் எதையும் பார்க்க விரும்பல, எதையும் கேட்க விரும்பல. பிரசாந்த் உங்களுக்கு பிடிக்காதுன்னு அவர் என்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டாரு. அதனால தானே கல்யாணத்தை நிறுத்த முயற்சி பண்றீங்க. ஆனா உங்களால முடியாது. சரி, இந்த வீட்ல நீங்க யாரு? ஜஸ்ட் a bloody security in charge. So just get lost. ஏன்னா நான் கல்யாணம் பண்ணா பிரசாந்தை தான் பண்ணிப்பேன்.
சேஷனாக நீ எப்பவுமே சேஷனாகத்தை தான் கல்யாணம் பண்ணிக்க முடியும். எல்லாரும் உள்ள வாங்க, வந்து இந்த பெட்ல எல்லா பொருளையும் வச்சிருங்க. சரியா? நீங்க போங்க என்ன அண்ணிய நான் ரெடி பண்ணிட்டு வரேன். இல்ல அண்ணியா, நீ கிளம்பு. சாரதாவை நான் ரெடி பண்ணி கூட்டிட்டு வரேன். சரிண்ணே. சாரதா, உனக்கு இவ்வளவு ஜுவல்ஸ்லாம் போதும்ல, இல்ல இன்னும் வேணும்னா கொண்டு வர சொல்லலாம். ஒரே ஒரு தடவை நான் என்ன சொல்றேன்னு வா. என்னாச்சு சாரதா? ஏன் இவ்வளவு அப்செட்டா இருக்க? இங்க பாரு, இவ்வளவு பெரிய வீட்டை விட்டு போகணும்னு நீ ஃபீல் பண்றியா, இல்ல நீ எதிர்பார்த்த அளவுக்கு பணம் இன்னும் கிடைக்கலன்னு ஃபீல் பண்றியா? சொல்லு, என்ன விஷயம்? இல்லன்னா உன்னோட சோல்மேட்டோட இந்த கல்யாணம் இன்னும் பிரம்மாண்டமா நடக்கணும்னு ஆசைப்படுறியா? ரிஷப், நான் சொல்றத நீங்க நான் ஃபோர்ஸ் பண்ணி தானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதனால உனக்கு பிடிச்சவனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதானே என்னோட பொறுப்பு. இங்க பார், உன்னை நானே ரெடி பண்ண போறேன். சாரதா, இது உன்னோட இறந்த காலம். இறந்த காலத்தை பின்னாடி விட்டுட்டு தான் நீ முன்னேறி போயிட்டே இருக்கணும். உனக்கு பிடிக்காததை கழட்டி எரிஞ்சிட்டு உனக்கு பிடிச்சதை இனிமேல் நீ போட்டுக்க ஆசைப்படு.
எனக்கு நிச்சயிக்கப்பட்ட அந்த பொண்ணு வேற யாரும் இல்லை, சாரதா தான். உனக்கு பிடிக்காத உன்னை கழட்டிட்டு உனக்கு பிடிச்சதை போட்டுக்க. இனிமேல் நீ ஆசைப்படு. இனி அவளுக்கு பிடிச்ச ஆளை அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நான் தப்ப சரி பண்ணிடுவேன். இங்க பாருங்க அத்தை, எங்க வழக்கப்படி எங்களோட கல்யாணம் குலதெய்வ கோயில தான் நடக்கும். அப்படியா? அதுதான் உங்க வழக்கம்னா அப்படியே செஞ்சிடலாம்ப்பா. பாப்பா. மேம், இப்போ உங்க வீட்லயும் கல்யாணம் நடக்குது, நீங்க இந்த கல்யாணத்துலயும் இருக்கணும். அதனால நான் சாரதாவை கோவிலுக்கு கூட்டிட்டு போறேன். சரி, நீங்க வா கிளம்புங்க. சாரதா. சாரதாவை நான் எப்போ இந்த அளவுக்கு காதலிக்க ஆரம்பிச்சேன்னு எனக்கே தெரியாது. எனக்கு இது பிடிச்சிருக்கு, இது கிடைக்குமா? சாரதா, உனக்கு கல்யாணம் பண்றதுக்கான நல்ல நேரம் வந்துருச்சு. உனக்கு ஆசீர்வாதம் பண்ண எல்லா ரிஷிகளும் இங்க வந்துகிட்டு இருக்காங்க. முகூர்த்த நேரம் வந்துருச்சு சாரதா. உன்னோட கைய சேஷநாகத்தோட கையில வை.